ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து சேட்போட்னா என்னென்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் அது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னு பார்க்கலாம். அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சேட்போட், டெக்ஸ்ட் பேஸ்டு சேட்போட்லாம் என்னென்ன பாப்புலராக அவைலபிளாக இருக்குது. அப்புறம் வாய்ஸ் பேஸ்டு சேட்போட் என்னென்ன பாப்புலராக அவைலபிளாக இருக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து ரசா சேட்போட்னா என்ன, இது 5 விஷயம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம சேட்போட்னா என்னென்னு பார்த்தோன்னா அது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சாஃப்ட்வேர். அது என்ன பண்ணுன்னா கான்வர்சேஷனை சிமுலேட் பண்ணோன்னா நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி தான் இருக்குதுன்னு நம்ம இப்படி இன்புட் இருந்தால் இந்த மாதிரி அவுட்புட் வரணும் அப்படி சொல்லி ஏற்கனவே நம்ம இன்புட் இப்படிலாம் கொடுத்து அதை ட்ரெயின் பண்ணியிருப்போம். அதை ட்ரெயின் பண்ண பிறகு யூசர் திருப்பியும் அந்த சேட்போட்டுக்கு இன்புட் கொடுக்கும்போது, சப்போஸ் ஹாய்ன்னு சொல்லும்போது நம்ம ஏற்கனவே ப்ரீ ட்ரெயின் பண்ணியிருப்போம். ஹாய்ன்னு சொன்னால் ஹாய், ஐ ஆம் ஃபைன், ஹவ் ஆர் யூ அப்படின்னு நம்ம ரிப்ளை இந்த மாதிரி கொடுக்கணும் இப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே ப்ரீ ட்ரெயின் பண்ணியிருப்போம். இந்த கான்வர்சேஷனை சிமுலேட் பண்ணுறது தான் இந்த சேட்போட்டோட வேலை. இது எப்படி பண்ணணும்னா, இது நேச்சுரல் லாங்குவேஜில் பண்ணணும். நேச்சுரல் லாங்குவேஜ்னால் நம்ம ஒரு இங்கிலீஷ்லையோ இல்லை ஃப்ரெஞ்ச்லையோ இல்லை எந்த மாதிரி லாங்குவேஜ் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதே லாங்குவேஜில் நம்ம அந்த பாட்டை ட்ரெயின் பண்ணியிருந்தோம்னா அந்த லாங்குவேஜ்லேயே ரிப்ளை பண்ணும் உங்களுக்கு. ஸோ இந்த சேட்போட் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெசேஜிங் அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணுறாங்க. நிறைய மெசேஜிங் அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வெப்சைட், நீங்கள் ஏதாவது பேங்கிங் வெப்சைட் போனீங்கன்னா அதில் கூட யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு என்ன மாதிரி லோன் வேணும், உங்களோட எலிஜிபிலிட்டி நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் கூட யூஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி பாட்ஸை வெப்சைட்ஸில். அப்புறம் இதுக்குன்னே மொபைல் ஆப்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஏதாவது நீங்கள் ஸ்விக்கியோ ஜொமேட்டோவோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாப்புலர் ஆப் எடுத்திங்கன்னா அந்த ஆப்பில் கூட பார்த்திங்கன்னா இப்போ பாட் இன்டெகிரேட் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் மாதிரி இது எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்க அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ரீ டிஃபைன்டு கொஷின் மாதிரி கேட்குறாங்க. அதிலேருந்து யூஸரோட டீட்டெயில்ஸ் அவங்க இன்புட்டாக கொடுத்தாங்கன்னா அதை வச்சு அவங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் யூஸ் பண்ணுறாங்க மொபைல் ஆப்ஸ்லேயும். இதில் பாப்புலராக டெக்ஸ்ட் பேஸ்டு சேட்போட்னு பார்த்திங்கன்னா அமேசான் பாப்புலர் பெரிய பிக் கம்பெனிஸ் என்னென்ன பார்த்திங்கன்னா, அமேசான் லெக்ஸ் வச்சுருக்காங்க, அவங்களோட ப்ரொப்ரேட்ரி சேட்போட் அது. அப்புறம் கூகுள் பார்த்திங்கன்னா டைலாக் ஃப்ளோ இருக்குது. ஐபிஎம் பார்த்திங்கன்னா வாட்ஸன் ஒரு சேட்போட் வச்சுருக்காங்க. இதில் ரஸா பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் சோர்ஸு சேட்போட். ஓப்பன் சோர்ஸ்னால் என்னென்னா, அந்த சாஃப்ட்வேர் எப்படி எழுதியிருக்காங்களோ அந்த கோடு உங்களுக்கு ஃப்ரீலி அவைலபிளாக இருக்கும். அப்புறம் அந்த சாஃப்ட்வேர் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு எந்த விதமான ஃபீஸும் நீங்கள் கொடுக்க தேவையில்லை. நீங்கள் கமர்ஷியலாக யூஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் ஃபீஸ் எதுவும் கொடுக்க தேவையில்லை. ரஸாலே என்டர்பிரைஸ் எடிஷன் இருக்குது. அதுக்கு பார்த்திங்கன்னா அவங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கு இல்லை ஏதாவது ஹெல்ப் வேணும்னா ரஸா கிட்டேருந்து அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் என்டர்பிரைஸ் எடிஷன் போவாங்க. நார்மலாக நம்ம சின்ன சின்ன பாட்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு போகிறது பார்த்திங்கன்னா, ஒரு ப்ரொஃபஷ்னல் பாட்டாக இருந்தால் கூட நீங்கள் ஓப்பன் சோர்ஸு ரஸா வச்சு உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். அப்புறம் வாய்ஸ் பேஸ்டு சேட்பாட்னு பார்த்திங்கன்னா ஆப்பிளோட சிரி இருக்குது. அப்புறம் ரொம்ப பாப்புலரான அமேசானோட அலெக்ஸா இருக்குது. அப்புறம் கூகுள் அசிஸ்டண்ட் இருக்குது. உங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோனில் நீங்கள் வாய்ஸ் பேஸ்டு சர்ச் பண்ணும்போது அப்போ கூகுள் அசிஸ்டண்ட் யூஸ் பண்ணலாம் நீங்கள். ஸோ இது மாதிரி இதெல்லாம் பாப்புலர் வாய்ஸ் பேஸ்டு சேட்போட். அப்புறம் இதை தவிர பார்த்திங்கன்னா ரஸா சேட்போட்னா என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, அது ஒரு ஓப்பன் சோர்ஸ் மிஷின் லேர்னிங் ஃப்ரேம் ஒர்க். இந்த மாதிரி சேட்போட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு அது ஒரு ஓப்பன் சோர்ஸ் மிஷின் லேர்னிங் ஃப்ரேம் ஒர்க்கு. ஓப்பன் சோர்ஸ்னால் என்னென்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அது ஃப்ரீயாக உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். அதோட சோர்ஸ் கோடும் உங்களுக்கு கிடைக்கும். எல்லாமே ஜிட்டபில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். மிஷின் லேர்னிங் ஃப்ரேம் ஒர்க்னு என்ன அர்த்தம்னா, நீங்கள் அந்த பாட்டை மிஷின் லேர்னிங்னாலே உங்களுக்கு பேட்டர்ன் ரெகக்னிஷன் தான். ஸோ அந்த பாட் இந்த மாதிரி கொஷின் தான் இந்த மாதிரி நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த பேட்டர்னை ரெகக்னைஸ் பண்ண வைக்கிறதுக்கான ஃப்ரேம் ஒர்க் பார்த்திங்கன்னா ரஸா ப்ரொவைட் பண்ணுது. ஸோ அதில் அவங்க சில ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் அவங்க வச்சுருக்காங்க. நீங்கள் எப்படிலாம் இன்புட் கொடுக்கணும், அந்த பாட்டை எப்படிலாம் ட்ரெயின் பண்ணணும்னு சொல்லி அவங்க ஒரு ப்ரீ டிஃபைன்டு ஃபார்மேட் வச்சுருக்காங்க. அந்த ஃபார்மேட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக எல்லாத்தையும் இது பண்ணி நீங்கள் ட்ரெயின் பண்ணிங்கன்னா அந்த ட்ரைனிங் அந்த மாடலோட உங்களால் இன்ட்ராக்ட் பண்ண முடியும். அது எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணும், அது டெக்ஸ்ட் மூலியமாகவும் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும், வாய்ஸ் பேஸ்டும் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். அதை நீங்கள் கான்ஃபிகர் பண்ணுறத பொறுத்து இருக்குது. நம்ம ஆனால் வெறும் டெக்ஸ்ட் பேஸ்டு மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். வாய்ஸ் இன்டெகிரேஷன் நம்ம பார்க்க போகிறது இல்லை. ஸோ ரஸா எப்படி நம்ம ஒரு டெக்ஸ்ட் பேஸ்டு பாட்டை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரஸானா என்னென்னா ஒரு ஓப்பன் சோர்ஸ் மிஷின் லேர்னிங் ஃப்ரேம் ஒர்க் சேட்போட்டுக்கு. ஓப்பன் சோர்ஸ்னால் அந்த பாட் உங்களுக்கு ஃப்ரீலி அவைலபிள். நீங்கள் எந்த காசுமே நீங்கள் பே பண்ண தேவையில்லை. நீங்கள்
ஜஸ்ட் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். மிஷின் லேர்னிங் ஃப்ரேம் ஒர்க்னும் போது அவங்க வந்து ஒரு செட் ஆஃப் வே வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் இன்புட் கொடுத்து நீங்கள் ட்ரெயின் பண்ணிங்கன்னா அந்த பாட் வந்து உங்களுக்கு வந்து அந்த நீங்கள் எப்படி ட்ரெயின் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும். ஸோ அந்த பேட்டர்னை ரெகக்னைஸ் பண்ணி அந்த பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ இதுதான் ஆட்டோமேட்டட் மெஷின் லேர்னிங் ஃப்ரேம் ஒர்க்னு அர்த்தம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.